the Lord. So let's all go into the Word of God today as we look into what we were carrying on for some weeks, the riches of His grace. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு போவோம். நாம் கடந்த சில வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தை குறித்து. And in Ephesians chapter 1 and verse 7, எபேசியர் 1:7, in Him we have redemption through His blood, the forgiveness of sins according to the riches of His grace. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. So last week what we saw was the effect of God's grace, the riches of God's grace in Apostle Paul's life. நாம் போன வாரம் பார்த்தோம் அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் பலன் என்னவென்று. So you can see that he compares himself as least of the apostles. நாம் பார்த்தோம் அவர் அவரே அப்போஸ்தலர்களை காட்டிலும் எல்லா அப்போஸ்தலர்களை காட்டிலும் சிறியவனாக அவரை கருதினார். But he says that because of the richness of God's grace towards him, ஆனால் தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியம் அவர் மேல் இருக்கிறதுனால he is doing great things in Apostle Paul's life and through him in many other people's life. அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையிலும் இன்னும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சொன்னார். And he says in the end that I labor more abundantly than they all. அவர் சொன்னார் மற்றவர்கள் எல்லாரை காட்டிலும் அந்த மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் நான் இன்னும் அதிகமாக பிரயாசப்பட்டேன் என்று. So you can see the grace of God, the effect of God's grace in Apostle Paul's life. அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில கிருபையின் ஐஸ்வரியத்தின் பலனை நாம் பார்த்தோம். And then again you can see that he says that he preaches the unsearchable riches of Christ through the grace of God that was given to him. அதோடு கூட அவர் சொன்னார் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை அவருக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் ஐஸ்வரியத்தில் அவர் அதை பார்த்தார் என்று. And you can see in Ephesians chapter 3 and verse 8 he says, to me who am less than the least of all the saints, this grace was given that I should preach among the Gentiles the unsearchable riches of Christ. எபேசியர் 3:8 பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புற ஜாதிகளினிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. Firstly he told that he was the least of all the apostles. முதலாவதாக நாம் சொன்னோம் அவர் எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் சிறியவர் என்று. But because of the riches of God's grace given to him, he is now able to labor more abundantly than they all. ஆனால் அவருக்கு தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால் அவர் மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட முடிந்தது. And now here in Ephesians chapter 3 and verse 8 he is saying, to me who am less than least of all the saints. இங்கேயும் எபேசியர் 3:8 அவர் சொல்கிறார் பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாகிய நான் this grace was given that I should preach among the Gentiles the unsearchable riches of Christ. நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புற ஜாதிகளில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. Apostle Paul recognized the richness of God's grace towards him. அப்போஸ்தலர் பவுல் அவர் மேல் இருக்கிற தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தை அவர் அடையாளம் கண்டுகொள்கிறார். And then again all the more he says about the effect of God's grace in his life. அது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் அந்த தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியம் அவருடைய வாழ்க்கையின் பலனை அவர் சொல்லுகிறார். He says that in 1 Corinthians chapter 9 verse 16 and 17. 1 கொரிந்தியர் 9:16-17 For if I preach the gospel I have nothing to boast of, for necessity is laid upon me. Yes, woe is me if I do not preach the gospel. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. And verse 17 is so interesting. He says, for if I do this willingly I have a reward. 17வது வசனத்துல அவர் சொல்கிறார் நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. But if against my will I have been entrusted with a stewardship. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. So the grace of God given to him, the richness of God's grace that he has recognized in his life, அவருக்கு தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியம் அவருக்கு கொடுத்திருக்கிறதை அவருடைய வாழ்க்கையில் அவர் அடையாளம் makes him labor more abundantly. அது அவரை இன்னும் அதிகமாக பிரயாசப்பட வைக்கிறது for Christ, கிறிஸ்துவுக்காக, whether willingly or unwillingly.
அது உற்சாகத்தோடயோ உற்சாகம் இல்லாமலோ. We cannot always say that everything that we do is willingly. நாம சொல்ல முடியாது எல்லாமே நாம் உற்சாகமா செய்கிறோம் என்று. If you take a decision and say that hereafter whatever I am going to do, I am going to do with full willingness. நான் நான் இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், இதற்கு பிறகு நான் என்னென்ன செய்ய போகிறேனோ எல்லாத்தையும் நான் முழு விருப்பத்தோடு உற்சாகமாய் செய்ய போகிறேன் என்று. You will see that you'll be more of the situations you will face that you are unwilling to do that, and then you will start thinking, should I do that? But Apostle Paul was the same, whether willingly or unwillingly, the grace of God given to him made him do what he did. நீங்கள் அந்த மாதிரியாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது நீங்கள் அந்த எந்த சூழ்நிலைக்கு வருவீர்கள் என்றால் உற்சாகம் இல்லாமல் இது நான் செய்யணுமா செய்ய வேண்டாமா என்கிற நிலைமைக்கு வருவீர்கள். அப்படிதான் அப்போஸ்தலர் பவுலும். ஆனால் அவர் சொல்லுகிறார், உற்சாகம் இருந்தாலும் உற்சாகம் இல்லாவிட்டாலும் நான் தேவனுடைய கிருபையை வைத்து நான் செய்வேன் என்று. If the Lord delivers, I know for sure that the Lord can deliver me. எனக்கு நிச்சயமாக தெரியும் தேவன் என்னை விடுவிப்பார் என்று. But even if he doesn't deliver me, I will not worship this God at this foreign God. That's what Shadrach, Meshach, Abed told. So he made up his decision beforehand itself of what he is going to do, but he knows his Lord as well. அப்படி என்னை அந்த தேவரை அவர் என்னை தேவன் விடுவிக்கா விட்டாலும் நான் மற்ற தேவர்களை நான் வணங்க மாட்டேன் என்று தானியேலுடைய நண்பர்கள் சொன்னார்கள். So here Apostle Paul is saying something similar. He's saying, for if I do this willingly, I have a reward. அதேதான் அப்போஸ்தலர் பவுல் இந்த இடத்தில் சொல்கிறார், நான் இதை உற்சாகமாய் செய்தால் எனக்கு பலன் உண்டு. But if against my will I have been entrusted with a stewardship. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. So the question that we ended up last week was, போன வாரத்துல அவர் கொடுத்த அந்த கடைசியில் அந்த கேள்வி என்னவென்றால், do you recognize the richness of God's grace that has been placed upon you? உங்கள் மேல் வைத்திருக்கிற தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்கிறீர்களா? Is God's grace upon you in vain? உங்களிடம் இருக்கிற அந்த தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியம் அது வீணானதா? What is the effect of God's grace that has been placed upon you? உங்கள் மேல் வைத்திருக்கிற தேவனுடைய கிருபையின் பலன் என்ன? Amen. Amen. Praise the Lord. Now we are going in a bit more. We can see the greatness or the richness of God's grace can be seen in the way that he wants us to receive his grace. அந்த தேவனுடைய கிருபையின் அந்த ஐஸ்வரியத்தை எந்த விதத்தில் நாம் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்பதில் நாம் பார்க்க முடியும். So the greatness of God's grace is he literally pleads, he literally begs, he literally follows us everywhere so that he gives us opportunity upon opportunity to now receive his grace. அந்த தேவனுடைய கிருபையின் அந்த மகத்துவம் எப்படி இருக்கிறது என்றால், அவர் உண்மையாகவே அவர் பின்பற்றுகிறார், நம்மை கெஞ்சுகிறார், நம்மிடம் மன்றாடுகிறார், நமக்கு மேலும் மேலும் வாய்ப்புகளை கொடுக்கிறார். அப்பொழுது நாம் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம் என்பதற்காக. You can see in our life, and many of people, you can compare it with your experience as well, of how many times the Lord has followed you without fail. Even though we were unfaithful, the faithful Lord followed us again and again and again and again. He is literally speaking to us. He is literally coming to wherever, even whichever we run away from him as well, he just comes to us. He pleads, he opens ways. He is literally, through his saints begging to us as well. நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்த்தோம் என்றால் தெரியும், நாம் எவ்வளவுதான் விசுவாசம் இல்லாதவர்களாக இருந்தாலும் ஆனால் விசுவாசமான தேவனானவர் நம் பின்னாடி அவர் நம்மை பின்பற்றுகிறார், நம்மிடம் மன்றாடுகிறார், நம்மிடம் கெஞ்சுகிறார். அவருடைய பரிசுத்தவான்களின் மூலமாக நாம் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. Now why is he doing that? எதற்காக அவர் அதை செய்கிறார்? One simple reason you can see is so that now we will receive his grace. ஒரு காரணம் சுலபமான காரணம் என்னவென்றால், அப்பொழுது நாம் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். And Apostle Paul all the time he was preaching to all these churches so that the people there, the saints, could identify, know the riches of God's grace that has been given to them. இங்கே அப்போஸ்தலர் பவுல் அவர் போற இடத்துக்கெல்லாம் எல்லாரிடமும் அவர் இதை குறித்து பிரசங்கம் பண்ணுவது, அப்பொழுது அவர்கள் தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தை அடையாளம் கண்டு கொள்வார்கள் என்று. When someone offers a gift to us and if we refuse it,
நமக்கு யாராவது ஒருவர் ஒரு பரிசை கொடுக்கும் பொழுது நாம் அதை மறுத்து விட்டோம் என்றால், If I want to give a gift to you, a precious gift to you, and if you refuse it, நான் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பரிசை கொடுக்கிறேன், நீங்கள் அதை எடுக்காமல் மறுத்து you are விடுகிறீர்கள். no reason, you don't want to accept it at all. You are refusing it. You are saying, I'll see it tomorrow. I'll come later on. I don't have time. Everything like that. Something you are saying, and you are not. You are refusing my gift. நீங்கள் வந்து அதையோ இல்ல எனக்கு நேரம் இல்லவோ நாளைக்கு வரேன் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு நான் கொடுக்கிற அந்த பரிசை நீங்கள் வந்து மறுக்கிறீர்கள். What will be my attitude? என்னுடைய என்னுடைய அந்த நேரத்தில் என்னுடைய நடத்தை எப்படி இருக்கும்? I will let you alone. I am giving you a gift. If you don't want a gift, why should I force you to receive that gift? நான் அப்படியே உங்களை விட்டு விடுவேன். நானும் உங்களுக்கு நான் பரிசை கொடுக்கிறேன், நீங்க அந்த பரிசு வேண்டாம் என்றால் நான் எதற்காக உங்களை கட்டாயப்படுத்த வேண்டும்? I will let you alone. நான் உங்களை அப்படியே I will see for someone else who is willingly ready to accept that gift. நான் வேற யாராவது வந்து விருப்பத்தோட அந்த பரிசை வாங்கிக் கொள்கிறவர்களை நான் பார்ப்பேன். God does not do that with us. Have you noticed it? ஆனால் தேவன் அப்படி நம்மிடம் செய்வதில்லை. அதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? Even when we refuse God's mercy, நாம் தேவனுடைய இரக்கத்தை நாம் மறுத்தாலும், God digs deep into his pockets, his storehouse of his grace, and he brings it more and more to us in front of us. அவருடைய களஞ்சியத்தில் மிகவும் ஆழமாக தோண்டி அந்த கிருபையை இன்னும் அதிகமாக எடுத்து அதை நமக்கு முன்பாக கொண்டு வருவார். He persists with his persistence, with his faithfulness. He just follows us deeper and deeper. The more and more we refuse, the more and more his grace is being served to us. அவர் இன்னும் அதிகமாக இன்னும் ஆழமாக விடாமுயற்சியோடு எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் மறுதலிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக அவருடைய கிருபையை அவர் நமக்கு அளிக்க விரும்புகிறார். Apostle Paul explains that so clearly. He says, I am this, I am a persecutor of the church, I am a blasphemer, I am I am the one who was right against everything of Christ, but now his grace towards me, that grace that came right from deep from within God, abundance of his grace was being served to him, and now you can see that he is giving us the revelation about the richness of God's grace. இங்கே அப்போஸ்தலர் பவுலும் அப்படிதான். அவர் சொல்லுகிறார், நான் ஒரு காலத்துல நான் வந்து சபையை துன்புறுத்துகிறவனாக இருந்தேன், கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்தேன், என்னவெல்லாம் கிறிஸ்துவுக்கு எதிராக செய்ய முடியுமோ அதையெல்லாம் நான் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் தேவனுடைய கிருபையின் ஆழமாக அவருடைய கிருபை எனக்கு முன்பாக வந்து என்னை இன்றைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று. So it is God's part. He is faithful in his part. இது வந்து முழுமையாக தேவனுடைய பங்கு, அவருடைய விசுவாசம் இதில் இருக்கிறது. Is God's grace being served to us? It is completely God's part, and he is completely entirely faithful in serving it. நமக்கு தேவனுடைய கிருபையை கொடுப்பது அது முழுவதுமாக தேவனுடைய பங்காக இருக்கிறது. அதை அவர் விசுவாசத்தோடு செய்கிறார். There is another part that actually works along with grace. இன்னொரு பகுதியும் இருக்கிறது, அது கிருபையோடு கூட ஒன்றாக இணைகிறது. It is faith. அது விசுவாசம். Grace and faith work together. கிருபையும் விசுவாசமும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்கிறது. Grace and faith works together well in our life. நம்மளுடைய வாழ்க்கையில் கிருபையும் விசுவாசமும் சேர்ந்து கிரியை செய்கிறது. You can say in a way that the response to God's grace in our life is faith. நம்ம இந்த மாதிரியாக சொல்லலாம், தேவனுடைய கிருபைக்கு நாம் ஒப்பு கொடுப்பது, நாம் பெற்றுக்கொள்வது அது விசுவாசத்தினால். It's a response to God's grace through faith. நாம் தேவனுடைய விசுவாசம் மூலமாய் தான் நாம் தேவனுடைய கிருபைக்கு நாம் ரெஸ்பாண்ட் பண்றோம். Ephesians chapter 2 verse 8, clear enough? எபேசியர் 2:8 For by grace you have been saved through faith, and that not of yourself, it's a gift of God. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. So faith is our response to what God has already provided us by his grace, by his riches of his grace. விசுவாசம் என்பது தேவன் அவருடைய கிருபையினால, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தினால நமக்கு கொடுக்கப்பட்டது. In Romans chapter 5 verse 1 and 2, ரோமர் 5:1-2, here Apostle Paul is saying, therefore having been justified by faith, we have peace with God through our Lord Jesus Christ, through whom also we have access by faith into his grace, in which we stand and rejoice in the hope of the glory of God.
ரோமர் 5:1-2 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். Here you can say that in the second part, he says, through him also we have access by faith into this grace in which we stand. இங்கே அவர் சொல்லுகிறார், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருக்கிறோம். We have access by faith into his grace. நாம் அவருடைய நம்முடைய விசுவாசத்தினால் அவருடைய கிருபைக்குள் நுழைகிறோம். Through faith we accept and we receive the gift of God, salvation by grace. விசுவாசத்தினால் நாம் தேவனுடைய அந்த ரட்சிப்பை விசுவாசத்தினால் கிருபையினால் நாம் பெற்றுக்கொள்கிறோம். So you can see that entirely God's part is grace. நாம் பார்க்கிறோம் முழுவதுமாக தேவனுடைய பங்கு கிருபையாக இருக்கிறது. Now I will not say faith is entirely our part. நான் சொல்ல மாட்டேன் விசுவாசம் முழுவதுமாக நம்முடைய பங்கு என்று. But Jesus is so much persevering and persisting and following us, and the Spirit of the Lord in us is now guiding each one of us so that we grow in faith, we increase in faith. இயேசு கிறிஸ்து நம்மை விடாமுயற்சியாக எப்பொழுதும் நம்மை விடாமல் அவர் பின்பற்றுகிறவராகவும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொடர்ந்து பின்பற்றுகிறவராகவும் இருக்கிறதுனால நாம் விசுவாசத்தில் வளர முடிகிறது. Whenever Jesus saw any of them, he said, you of little faith, you of no faith, always some quantity that is related to faith. அவர் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து அவரை சொல்லும் பொழுது, ஓ நீ அற்ப விசுவாசியே, விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாய் என்று விசுவாசத்தை குறித்து தான் அவர் சொல்லுவார். Faith is complete, yes. விசுவாசம் அது முழுவதுமானது. But we are called to grow in faith. We are called to increase in faith. ஆனால் நாம் அந்த விசுவாசத்தில் வளருவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். And you can see that it's the grace of God that actually when we have a revelation and knowledge of God's grace in our life, we can always see that our faith also grows. நமக்கு எப்பொழுது தேவனுடைய கிருபையை குறித்து நமக்கு அதை குறித்து ஞானமும் அதை குறித்து அறிவும் வெளிப்பாடும் இருக்கும் பொழுது நாம் அந்த கிருபையில் விசுவாசத்தில் நாம் வளர்கிறவர்களாக இருப்போம். You can see that when our faith begins by placing our faith in this grace of God. நாம் நம்மளுடைய விசுவாசத்தை இந்த தேவனுடைய கிருபையில் வைக்கும் பொழுது நம்மளுடைய விசுவாசம் ஆரம்பிக்கிறது. Grace of God is something that a human being cannot understand naturally. தேவனுடைய கிருபை ஒரு மனிதனால இயல்பாக அதை புரிந்து கொள்ள முடியாது. It cannot be seen with our normal eyes. நம்மளுடைய அந்த கண்களால நாம் அதை பார்க்க முடியாது. Who is going to forgive a worst and worst sinner? Who is going to justify us just as if we have not sinned in the eyes of God? Who is going to shed his blood? Who is going to give his life? Who is going to suffer for us to be right in the eyes of God? It looks so unreal in plain human eyes. நம்மளுடைய பாவத்தை யார் மன்னிக்க போகிறார்? நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக யார் மரிக்க போகிறாங்க? யார் நம்மை தேவனோடு கூட சேர்க்க போகிறார்கள்? இதையெல்லாம் நாம் பார்ப்பதற்கு நமக்கு நம்மளுடைய கண்களுக்கு அது உண்மை இல்லாதது போல இருக்கும். Even though I am such a wretched man, how can a God or someone, Jesus, who wants to have a great plan in our life, it looks so unreal to a man's eyes. இவ்வளவு பாவியான எனக்கு இவ்வளவு பெரிய தேவன் இயேசு கிறிஸ்து பிதாவானவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு நமக்கு அது உண்மை இல்லாதது போல இருக்கும். But faith is the one that now makes us look into that grace, trust in God's grace in our life. ஆனால் விசுவாசம் தான் நம்மை அந்த கிருபைக்குள் பார்க்க வைக்கிறது, தேவனுடைய கிருபை நம்ம மேல் இருக்கிறதையும் பார்க்க வைக்கிறது. Through faith we know that we are not condemned. விசுவாசத்தினால் நமக்கு தெரியும் நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு ஆகவில்லை என்று. Through faith we know that we are need not live a guilty life. விசுவாசத்தினால நமக்கு தெரியும் நாம் குற்றமுள்ளவர்களாக வாழ தேவையில்லை என்று. So grace and faith works together. கிருபையும் விசுவாசம் ஒன்றாக கிரியை செய்கிறது. For by grace you have been saved through faith. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். So you can see that our starting of our faith is by placing our trust
trusting completely, having faith in the grace of God. We have access to the grace of God through faith. நம்மளுடைய விசுவாசம் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், நாம் முழுமையாக தேவனுடைய கிருபையில் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்மளுடைய தேவனுடைய கிருபைக்கு நம்மை பிரவேசிக்க பண்ணுகிறதே விசுவாசம் தான். And Satan's first line of attack in everyone's life is to now make us blind of God's grace in our life. சாத்தானுடைய முதல் தாக்குதல் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபையை நாம் பார்க்க முடியாமல் நம் கண்களை குருடாக்குவது. By making us look into our own situation, our own strength, our own weaknesses. That means we are cutting off God's grace in our life. நம்மளுடைய சொந்த சூழ்நிலையை, நம்மளுடைய சொந்த பலவீனங்களை, நம்மளுடைய காரியங்களையே அது பார்க்க வைக்கிறது. அப்பொழுது நாம் தேவனுடைய கிருபையை நாம் எடுத்து விடுகிறோம். So today what we are going to look into in a wee bit is, இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், the worth and value of the riches of God's grace in our life. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் மதிப்பு என்ன என்று. So the worth and value of the riches of God's grace in our life, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் மதிப்பும் விலையும் is based on the price that has been paid. அதுக்கு விலைக்கரையம் கொடுக்கப்பட்ட அந்த விலை மதிப்பை பொறுத்து தான் இருக்கிறது. For anything, if you see, the worth and value is based on the price that's been paid. எதுவா இருந்தாலுமே அதனுடைய மதிப்போ அதனுடைய விலையோ நாம் பார்க்கிறது எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினோம் என்பதில் தான் இருக்கிறது. Even if we want something free also, it is based on the worth and value of the price that's been paid. Even when you are going to receive a free thing also, the worth and value plays a very important part. நாம் அதை இலவசமாக பெற்றுக்கொள்கிறோம் என்றால் கூட அந்த பொருளின் அந்த விலை என்ன, அந்த பொருளின் மதிப்பு என்ன என்பது அதனுடைய விலையை பொறுத்து தான் இருக்கிறது. Because nowadays, even free things, we all get lots of free things, so we only want to get the most worth and valuable free thing. இந்த நாள்ல நமக்கு நிறைய இலவசமா கிடைக்குது. அதுல கூட நாம் நல்ல மதிப்புள்ளதா, நல்ல விலை உள்ளதான இலவசமான காரியங்களை தான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். So the first one, Ephesians chapter 1 verse 7, he says, in him we have redemption through his blood, the forgiveness of sins according to the riches of his grace. முதலாவதாக எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே இவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. So he says, in him we have redemption through his blood, through Jesus's blood. இங்கே அவர் சொல்லுகிறார், அவருக்குள் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது, அது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே. So Apostle Paul says about the riches of God's grace, first and foremost through the blood of Jesus Christ. அப்போஸ்தலர் பவுல் முதலாவதாக தேவனுடைய கிருபையை சொல்லும் பொழுது அது முதலாவதாக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக கிடைக்கிறது. Oh, you might say, oh come on, what is this evangelistic message that I have heard hundreds of times before? Don't I know about the blood of Jesus Christ? இப்ப நீங்க அப்பா திருப்பியும் ஒரு சுவிசேஷ பிரசங்கமா, எனக்கு தெரியாதா இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறித்து நான் கேட்டிருக்கிறேன் அல்லவா அப்படின்னு. The blood of Jesus Christ was the poured out life of Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தமானது அவருடைய வாழ்க்கையே அவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். By Christ whom all things came into existence, by whom all things were made, brought into existence, his life was poured out for you and me through his precious blood. இயேசு கிறிஸ்துவினாலதான் எல்லா காரியமும் உண்டானது, சகலமும் அவரை கொண்டும் அவருக்காகவும் அவராலேயும் உண்டானது. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக அவருடைய முழு வாழ்க்கையும் அதில் ஊற்றப்பட்டிருக்கிறது. You can see that Apostle Paul always compares the richness of God's grace, about God's grace through his precious blood that has been poured out for all of us. இங்கே அப்போஸ்தலர் பவுல் எப்பொழுதுமே அவருடைய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தோடு கூட அவர் ஒப்பிட்டு பேசுகிறார், நமக்காக ஊற்றப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். In Ephesians chapter 2 and verse 13, எபேசியர் 2:13 here you can say that he's saying, but now in Christ Jesus you who once were far off have been brought near by the blood of Christ. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். So here you can say one thing, that we were all far off before, but now we have been brought near by the blood of Christ. இங்கே நாம் பார்க்கிறோம், நம்ம முன்னாடி எல்லாரும் முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். We were so far away from the love of God, we were so far away from the knowledge of God, we were so far away to even know who God is, but we have been brought near
first and foremost, he says, near by the blood of Christ. நாம் எல்லோரும் தேவனுடைய அன்பிலிருந்து தேவனுடைய கிருபையிலிருந்து தேவனை குறித்த அறிவிலிருந்து எல்லாவற்றிலும் நாம் மிகவும் தூரமாக இருந்தோம். ஆனால் முதலும் முக்கியமாக நம்மை சமீபமாக கொண்டு வந்தது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். Well, that is what man does everything in his power. Even right now, even Christians, everyone tries to do everything in his power to come closer, come nearer to God. மனிதர்கள் கிறிஸ்தவர்கள் கூட என்ன வேணாலும் அவர்கள் செய்கிறார்கள். அவர்களுடைய அதிகாரத்தை கொண்டு வல்லமையை கொண்டு தேவனிடத்தில் சமீபமாக வருவதற்காக. குட் டீட்ஸ், நல்ல காரியங்கள், மொராலிட்டி, நீதியாக இருப்பது, ரிச்சுவல்ஸ், சடங்கு, ரிலிஜியாசிட்டி, மத சம்பந்தப்பட்ட காரியங்கள், வாட் நாட், என்னதான் இல்லை. Man is ready even to harm his own body, even ready to sacrifice children, even ready to walk on fire, even ready to do whatever is needed, misery and trouble and everything, for this one reason, to come closer, come nearer to God. மனிதர்கள் இந்த தேவனிடத்தில் சமீபத்தில் வருவதற்காக, தேவனுக்கு அருகாமையில் வருவதற்காக அவர்களுடைய சரீரத்தையும் அவர்கள் துன்புறுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் நெருப்பிலும் போகிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகளையும் அவர்கள் பலி கொடுக்கிறார்கள். என்னவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்கிறார்கள் தேவனுக்கு அருகாமையில் வருவதற்காக. We are ready to do everything, with ministry and with doing good things and charity and things and everything, with all this one motive, so that I can now come nearer to God. நாம் எல்லா ஊழியங்களையும் செய்கிறோம், எல்லா மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறோம். எல்லா காரியங்களுமே ஒரே ஒரு நோக்கம் என்னவென்றால் தேவனுக்கு அருகாமையில் வர வேண்டும் என்பதற்காக. How many of us are thinking that if you pray more, you will come more closer to God? எத்தனை பேர் நினைக்கிறீர்கள் நான் அதிகமாக ஜெபித்தால் நான் தேவனிடத்தில் அருகாமையில் வர முடியும் என்று? How many of you think that if I spend more days in the church, I will be much closer to God? எத்தனை பேர் நினைக்கிறீர்கள் நான் அதிக நாட்களை சபையில் செலவிட்டால் நான் தேவனுக்கு சமீபமாக வர முடியும் என்று? How many of you think that if I now contribute more money, I will be much closer to God? எத்தனை பேர் நினைக்கிறீர்கள் நான் அதிகமாக இங்கே பணத்தை கொடுத்தேன் என்றால் தேவனுக்கு அருகாமையில் வர முடியும் என்று? Now whatever you are doing, do, okay? இருக்கிறதும் பண்ணாம போயிராதீங்க, இங்க அது போட்டுருங்க. Whatever you are doing, you do it. You don't stop it. But don't do it with the reason thinking that you are going to come closer to God because of all these things. ஆனால் நீங்கள் இதையெல்லாம் நான் செய்யறதுனால தேவனுக்கு சமீபமாக நான் வர முடியும் என்று நினைத்துக் கொண்டு செய்யாதீர்கள். Coming closer to the Lord only can be rest only upon the Lord. தேவனுக்கு சமீபமாக வருவது அது தேவனுடைய பட்சத்தில் தான் இருக்கிறது, தேவனுடைய கையில் தான். It is not in man's hand if any of his power to come closer to God. அது மனிதனுடைய கையில் ஒரு அதிகாரமும் கிடையாது தேவனுக்கு அருகாமையில் வருவதற்கு. How much ever he tries to be good, he cannot come closer to God. எவ்வளவுதான் அவன் நல்லவனாக இருக்க அவன் முயற்சி செய்தாலும் அவன் தேவனுக்கு சமீபமாக வர முடியாது. Because coming closer to God rests completely upon God. ஏனெனில் தேவனுக்கு அருகாமையில் சமீபத்தில் வருவது தேவன் பட்சத்தில் தான் இருக்கிறது. Who through the blood of his only son Jesus Christ, only begotten son Jesus Christ, அவருடைய ஒரே பேரான ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக, now being satisfied through his precious blood, through his life, through every of Christ's holy acceptable sacrifice, can now bring us closer to God. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்திலும் அவர் திருப்தி அடைந்து அவருடைய அந்த வாழ்க்கையின் அந்த பலியின் மூலமாக தான் நாம் தேவனிடத்தில் வர முடியும். God took our trespasses, our sins. தேவன் நம்மளுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் எடுத்துக்கொண்டார். He put it all into Christ's account. He imputed all this to Christ Jesus. அது எல்லாவற்றையும் அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கணக்கில் அவர் போட்டார். He put it on Jesus. அவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் போட்டார். And demanded the penalty for all that from him. அதுக்கு உண்டான தண்டனை எல்லாம் அவரிடத்திலிருந்து அவர் எதிர்பார்த்தார். And Jesus paid the price. இயேசுவும் அதற்கான விலைக்கிரயத்தை செலுத்தினார். Through his precious blood. அவருடைய இரத்தத்தினால, விலையுயர்ந்த இரத்தத்தினால. So that now we can come closer to God. அப்பொழுது நாம் தேவனுக்கு சமீபமாக வர முடியும். So that now we can come closer to the Father. அப்பொழுது நாம் நம்முடைய பிதாவுக்கு சமீபமாக வர முடியும். The Father
was ready to give his only begotten son Christ for you and me to come closer to him. பிதாவானவர் அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்க தயாராக இருந்தார், அவருக்கு அருகாமையில் நாம் வருவதற்காக. This is what the blood of Christ can do in our life. இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடியது. This is the riches of God's grace in our life. இதுதான் தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம் நம்மளுடைய வாழ்க்கையில. Knowing this riches of his grace, being enlightened about the riches of God's grace in our life, இந்த தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை குறித்து அறிந்து கொள்வதும் அதை குறித்து நாம் நம் மனக்கண்கள் பிரகாசம் அடைவதும் when we நம்மளுடைய know வாழ்க்கையில். this, when we are enlightened with this, இதை நாம் அறியும் பொழுது, இதை குறித்து நாம் தெளிவடையும் பொழுது, can we try serving God? நாம் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நாம் முயற்சி செய்வோமா? Can we try putting in some money inside? No, it's not about money inside. I'm saying, can you try now giving your offering to the Lord with this in your heart? இதை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்வீர்களா தேவனுக்கு காணிக்கை செலுத்துவதற்கு? Can you go and serve your fellow brothers and your neighbors keeping this in your heart? இதை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் வைத்துக்கொண்டு உங்களுடைய சக சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் போய் உதவி பண்ணுவீர்களா? Can you do any ministry in the church keeping this at the center of your heart? உங்களுடைய இருதயத்தில் இதை மையமாக வைத்துக்கொண்டு நீங்கள் சபையில எல்லா ஊழியங்களையும் செய்வீர்களா? If there is any other motive that you have, that you are coming and serving or doing this or whatever it is, it cannot have, it is of no use other than the blood of Christ that can bring closer to you, that can bring you closer to God. இதை தவிர நீங்க வேற என்ன ஒரு நோக்கத்தோட எதை செய்தாலும் அதுக்கு இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஒன்றுதான் உங்களை தேவனுக்கு அருகாமையில் கொண்டு சேர்க்க முடியும். That is the riches of God's grace towards us. அதுதான் தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம் நம்மேல். That is the worth of God's value or worth of God's grace towards us. அதுதான் நம்மேல் இருக்கிற தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் மதிப்பும் விலையும். Hebrews chapter 10 verse 19 and 20. எபிரேயர் 10 19 20ல, Therefore, brethren, having boldness to enter the holiest by the blood of Jesus, by a new and living way which he consecrated for us through the veil that is his flesh. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அவருடைய இரத்தத்தினால். Jesus, he didn't say without reason that I am the way. இயேசு கிறிஸ்து ஒரு காரணமும் இல்லாமல் அவர் சொல்லலை நானே வழி என்று. One of the way is there is no one else who can bring us close to the Father other than him with boldness. அவரே தான் வழி. அவர் ஒருவரால தான் தைரியத்தோடு நம்மை பிதாவோடு சேர்க்க முடியும். How many of us are now crying out to Jesus and shouting out to the Father and Holy Spirit guide me, but no boldness? எத்தனை பேர் இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் கதறுகிறோம், பிதாவிடம் சத்தமிடுகிறோம், பரிசுத்த ஆவியானவரிடம் கேட்கிறோம், தைரியம் இல்லாமல். Whatever we do, God has given us this boldness so that we can enter the holiest by the blood of Christ with boldness. நாம் என்ன செய்தாலும் சரி, தேவன் நமக்கு இந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறார். நாம் தைரியத்தோடு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக நாம் நுழைய முடியும். If we have the boldness to enter the holiest by the blood of Jesus, we also will have some boldness to go out and shout out God's name, to go out with boldness and stand against the wiles and the tactics of the enemy. நாம் தைரியத்தோட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்கு நமக்கு தைரியம் இருந்தது என்றால், நாமும் தைரியத்தோட மற்றவர்களிடம் சென்று இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க முடியும், தைரியத்தோட எதிரிக்கு எதிராக நிற்க முடியும். Sometimes we say, whenever I face situations, when Satan brings many situations, he is tormenting me. I am very weak, I am bold, I am very weak, I am fearful, I don't have boldness. The boldness starts from here, from the blood of Christ that brings boldness that we can now access God, the holiest of holies, very presence. எத்தனை பேர் நாம் நம்மளுடைய ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கடந்து செல்லும் பொழுது, சாத்தான் என்னை துன்புறுத்துகிறான், என்னை தொந்தரவு பண்ணுகிறான், அதனால நான் ரொம்ப பலவீனமாக போகிறேன், எனக்கு தைரியம் இல்லை என்று சொல்லும் பொழுது எங்கே இருந்து அந்த தைரியம் ஆரம்பிக்கிறது? இங்கே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அந்த தைரியமாக நாம் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போக முடியும். Everything that happens in our life, you can see that the first thing that touches, or many of the times it touches
increases our boldness in front of God. நம்மளுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் நடக்கும் பொழுது முதலாவது தடவையாக நிறைய தடவை முதலாவதாக நம்மை தொடுகிறது தேவனிடத்தில் போவதற்கான தைரியம், which is come through the precious blood of Jesus Christ, that we can enter the holiest with boldness through his blood. அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக நாம் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் தைரியமாக உள்ளே நுழைய முடியும். Amen. Thank you, Lord, for the blood of Christ. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்காக நன்றி தேவனே. Amen. Amen. If you think still it is an evangelistic message which I knew all about, I'll come the next one now, okay? நீங்கள் இன்னமும் இது ஒரு சுவிசேஷ பிரசங்கம், இதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும் என்று நினைத்தீர்கள் என்றால் அடுத்ததுக்கு நான் வருகிறேன். There should be some space for evangelistic words in our heart. நம்மளுடைய இருதயத்துல அந்த சுவிசேஷ வார்த்தைகளுக்கு இடம் இருக்க வேண்டும். If you think that, oh, there is only, I want some other different stuff other than something that can evangelize to me, then I think we have come away from the root. We have come away from the very foundation of our Christian life. நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் எனக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு பதிலாக எனக்கு நான் வேறு ஒன்றை எதிர்பார்க்கிறேன் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது நீங்கள் அந்த அடித்தளத்திலிருந்து வெளியே வருகிறீர்கள். And the second thing, first we saw through his blood. முதலாவது நாம் பார்த்தோம் அவருடைய இரத்தத்தினால். The same Ephesians chapter 1 and verse 7 if you read. எபேசியர் 1:7 நீங்கள் படிக்கலாம். In him we have redemption through his blood, the forgiveness of sins. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு. So second one, that is topic is free forgiveness. இரண்டாவது தலைப்பு என்னவென்றால் இலவசமாக பாவ மன்னிப்பு. When you add free to anything, it attracts us. நாம் ஏதாவது இலவசம் என்று சொல்லும் பொழுது அது கவர்கிறதாக. Free forgiveness. இலவசமான மன்னிப்பு. As part of God's redemption, as part of God saving us, தேவனுடைய நம்மளுடைய ரட்சிக்கிறதுல நம்மை மீட்டி எடுக்கிறதுல உள்ள ஒரு பகுதி, Father God through his son Jesus Christ offers us free forgiveness. பிதாவானவர் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு இலவசமாக மன்னிப்பை கொடுக்கிறார். It is a gift from God. அது தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற ஈவு. It is a free forgiveness, a gift from God. அது இலவசமான மன்னிப்பு, அது தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற தயவு. One of the greatest insult that you and me can face is if someone gives you a gift and you take the gift and take money from your pocket and say, take this. It is no longer a gift then, you know. ஒரு பெரிய அவமதிப்பு என்னவென்றால் யாராவது ஒருவர் உங்களுக்கு ஒரு பரிசை கொடுக்கும் பொழுது நீங்கள் அந்த பரிசை எடுத்துக்கொண்டு உங்களுடைய பாக்கெட்ல இருந்து நீங்கள் ஒரு பணத்தை எடுத்து அதுக்கு கொடுத்தால் அது பெரிய அவமதிப்பாக இருக்கிறது. அது பரிசு அல்ல. How insulting it will be when out of love you have purchased a gift for someone and you go and give it and they now want to pay back to you and take something and give it back to you. நீங்க இவ்வளவோ ஒரு அன்பாக போய் நீங்கள் அந்த பரிசை வாங்கி கொண்டு போய் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பி அதை கொடுக்கிறீர்கள். அவர்கள் அந்த பரிசை வாங்கி கொண்டு அதுக்காக உங்களுக்கு பணத்தை கொடுத்தார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு அவமதிப்பாக இருக்கிறது. You know, sometimes I'm not saying that, sometimes we buy and give gifts so that we also get more gifts. சில நேரங்கள்ல நாம் பரிசை வாங்கி கொடுக்கிறோம், அப்ப நமக்கு நிறைய பரிசு கிடைக்கும் என்று. In Christmas time, you know, I give gifts but I didn't receive any gifts, you know. கிறிஸ்மஸ் டயத்துல பார்த்தோம்னா நான் நிறைய பரிசா கொடுக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே என்று. There was one man, you know, I don't know whether it is a true story or something, might be. He was that wherever he goes for wedding or whatever function, the only gift that he goes and buys give to the wedding couple is milk cooker. ஒரு ஆள் இருந்தாரு, அவர் எங்க போனாலும் சரி, வெட்டிங்க்கு எங்க போனாலும் சரி, அவர் பரிசு கொடுக்கிறது ஒரு மில்க் குக்கரை வாங்கிட்டு போய் கொடுப்பாரு. I think only in India or somewhere we use milk cooker, I think. நான் நினைக்கிறேன் இந்தியால தான் நம்ம இந்த மில்க் குக்கரை எல்லாம் யூஸ் பண்ணுவோம். So wherever he goes he buys milk cooker. எங்கெல்லாம் போறாரோ அங்க எல்லாம் அவர் பரிசாக மில்க் குக்கர் தான் வாங்கிட்டு போவார். One fine day his daughter was going to get married. He invited all his friends for the wedding. ஒரு நாள்ல அவருடைய மகளுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அவருடைய நண்பர்களை எல்லாம் அழைத்தாரு. He got lots of gifts. அவருக்கு நிறைய பரிசு கிடைச்சிச்சு. You know what did he get? Lots? என்ன அவருக்கு பரிசு கிடைச்சிச்சு? Wow, he could have opened some you know, what is that store, Saravana stores, where you fit all the steel items, you know. He got lots of milk cookers, you know. அவருக்கு நிறைய மில்க் குக்கர் கிடைச்சிச்சு. அவர் ஒரு சரவணா ஸ்டோர் மாதிரி ஒரு கடையை ஆரம்பிச்சிருக்கலாம். But in God's case it is like, you know, when just like how Christ has forgiven you, if you are called to forgive one another, you know, that is true. When you forgive one another, God will also forgive you more, you know. ஆனால் இங்க இயேசு உங்களை மன்னிக்கும் பொழுது நீங்களும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது இயேசு உங்களை மன்னிக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். Sometimes we forget that God has freely forgiven us through Jesus Christ, through his blood.
சில நேரங்கள்ல நாம் தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மூலமாக நம்மை இலவசமாக மன்னித்தார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். Sometimes we try to insult God. சில நேரங்களில் நாம் தேவனை அவமதிக்க முயற்சி செய்கிறோம். Some are waiting so much to be holy so that they can now surrender themselves to the Lord. சில பேர் வந்து நான் மிகவும் பரிசுத்தமாக வேண்டும், அப்பொழுதுதான் நான் என்னை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். Some are waiting for coming to some spiritual status in their life till before they start serving the Lord or giving themselves to the Lord. சில பேர் வந்து நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நிலைக்கு வர வேண்டும், அதுக்கு பிறகுதான் நான் தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். You don't need to pay for a gift. நீங்கள் ஒரு பரிசுக்காக விலை கிரயம் கொடுக்க தேவையில்லை. You think you are doing a good thing, but we are actually insulting God. நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் ஏதோ நல்ல காரியத்தை செய்கிறீர்கள் என்று, ஆனால் உண்மையிலேயே தேவனை அவமதிக்கிறீர்கள். Just fall and submit and surrender. நீங்கள் அப்படியே விழுந்து தேவனிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். Give yourself to the Lord. உங்களையே அப்படியே தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். This is their only way that we can access the free forgiveness of God. இந்த ஒரு வழிதான் இருக்கிறது நாம் தேவனுடைய இலவசமான மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு. Free forgiveness that has been offered through Jesus Christ, through his precious blood that has been shed, through his life, through every minute that he spent in this earth, everything that he has underwent, his beatings, his spittings, every moment is for you and me so that we can be forgiven. இந்த இலவசமான மன்னிப்பு நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மூலமாக, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் அவர் பட்ட கஷ்டங்களிலையும் அடிகளிலையும் துன்பங்களிலையும் எல்லாவற்றிலையுமே அது நமக்கு இலவசமாக அந்த மன்னிப்பை கொடுக்கிறதுக்காக அவர் அதை பண்ணினார். The classical example is the prodigal son. ஒரு சரியான உதாரணம் எது என்னவென்றால் அந்த கெட்ட குமாரன். I don't know why they put ketta kumaran. He is actually good kumaran now, so why கெட்ட குமாரன் போட்டாங்கன்னு தெரியல, அவன் நல்ல குமாரன். இப்ப in Luke chapter 15, லூக்கா 15வது அதிகாரம், in Luke chapter 15 you can see the whole parable of the lost son. அதுல நாம் பார்க்கலாம் முழுவதுமாக அந்த கெட்ட குமாரனை பற்றிய உவமையை. So you can know well enough that this son actually wanted to take all the father's possessions or his share of the possessions, and he wanted to live in his own. இங்கே பார்க்கிறோம், அவனுடைய அப்பாவுடைய எல்லா சொத்துக்களையும், அவனுக்கு உரிய எல்லா சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு அவன் சொந்தமாக வாழ விரும்பினான். This younger son, அவருடைய இளைய குமாரன். I don't know what was the it doesn't explain what is the reason, but might be that he was not happy with the way how the father is treating him with the possessions, or he might have found that there is a much better way of living a life with the father's possession or his share. I don't know what was the thought behind why he wanted to get a share of his possessions. தெரியவில்லை எதற்காக வந்து அந்த இளையகுமாரன் அவனுடைய சொத்தை எல்லாம் அவனுடைய அப்பாவிடமிருந்து எடுக்க விரும்பினான் என்று. அவர் அப்பா வந்து அவனை அந்த சொத்துக்களை வைத்து அவனை நல்லாக வழி நடத்தவில்லையா, இல்லை இவன் வந்து அந்த சொத்துக்களை வைத்துக்கொண்டு நான் இன்னும் அதிகமாக வேற இடத்தில் போய் நன்றா வாழ வேண்டும் என்று நினைத்தானா, என்ன காரணம் என்று சொல்லவில்லை. But you can see that finally he went and spent all this possession, and I think after some time only he would have realized, I think, that he has wasted it. அவன் எல்லா சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு போய் அவன் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டான். அதை செலவழித்ததுக்கு பிறகுதான் அவன் உணர்கிறான் அவன் எல்லாவற்றையும் வீணாக்கி விட்டான் என்று. Does anyone here spend all your possessions or money just for it to be wasted? இங்கே யாராவது வந்து உங்களுடைய சொத்தை எல்லாம் வந்து அது வீணா போவதற்காக நீங்கள் அதை செலவழித்திருக்கிறீர்களா? But you can see that you spend everything and many has gone wasted. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் வந்து அதை செலவழித்திருக்கிறீர்கள், ஆனால் பல வந்து வீணா போயிருக்கிறது. So I think here also this prodigal son like that only. He thought he was going to do something great, something different from what his father had. Might be a problem with his father or not the way that how the father did. He may not have liked, or I don't know whatever happened, இங்கே அதேதான் இந்த இளையகுமாரனும் அவன் வந்து அவன் அப்பாவோட அவனுக்கு பிரச்சனையா இல்ல அவன் அந்த காசையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அவன் ஏதாவது இன்னும் நல்லா செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ, ஏதோ ஒன்று அவன் நினைத்து அதை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். But finally anyway he realized that he finally wasted all that father's goods and possessions that he got. ஆனால் கடைசியில அவன் வந்து உணர்ந்து விட்டான், அவனுடைய அப்பா அவனுக்கு கொடுத்த சொத்தை எல்லாம் அவன் வீணாக்கி விட்டான் என்று. But in verse 14 it says, but when he had spent all, there arose a severe famine in that land, and he began to be in want. 14வது வசனத்துல, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று, அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. Wherever this but comes, I like very much, but but, okay, so எந்த இடத்துல எல்லாம் ஆனால் என்று வருகிறதோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். In verse 14, 14ல, but when he had spent all,
there arose a severe famine in that land. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. Now I am sitting and asking, Lord, how did this famine come? And I am like staring at God. You better give me the answer, you know. நான் இப்பொழுது நினைக்கிறேன், தேவனே எப்படி இந்த பஞ்சம் உண்டாயிற்று, எனக்கு நீங்க இப்ப பதில் கொடுக்க வேண்டும் என்று. God can easily allow a famine in our life. தேவன் மிகவும் சுலபமாக நம்மளுடைய வாழ்க்கையில பஞ்சத்தை கொண்டு வர முடியும். Now what do you see? But when he had spent all there arose a famine in that land, and he began to be in want. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். Now so he realized, you know, he has spent all his money, he has spent all his possession, he doesn't have anything, and now the famine is also there. Now he is in a big issue. He cannot even get it from anyone, from their neighbor in that land also, because that is a problem. There is a famine. இப்பொழுது அவன் உணர்ந்து விட்டான், அவன் அப்பாவுடைய சொத்தை எல்லாம் அவன் செலவழித்து விட்டான், அவன் எல்லாவற்றையும் முடித்து விட்டான். இப்பொழுது அவன் கையில ஒண்ணுமே இல்லை. இப்ப அந்த தேசத்துல ஒரு பஞ்சம் வேற வந்து விட்டது. இப்ப அவனுக்கு எங்க போறதுனே தெரியல. It was so severe famine that even the pigs also didn't have enough to eat, that even pigs food also he was not getting, you know. அவங்க அவ்வளவு கொடிய பஞ்சமாக இருந்தது. இருந்திருக்கலாம் இதெல்லாம் my assumption, you know. கொடிய பஞ்சமாக இருந்திருக்கலாம். அந்த பன்றிகளுக்கு கூட சாப்பிடுறதுக்கு உணவு இல்லாமல் இருந்திருக்கலாம். But in verse 17 he is saying, but when he came to himself he said, how many of my father's hired servants have bread enough and to spare, and I perish with hunger. அவன் 17வது வசனத்துல, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். English Bible is a bit more better to read, you know. When he came to himself, தமிழ்ல பாருங்க, புத்தி தெளிந்த உடனே, you know. Now only I see when anyone preaches in Tamil, why it is so harsh, you know. இங்கிலீஷ் பைபிள்லயும் தமிழ்லயும் வார்த்தையை பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. When he came to himself, அவனுக்கு புத்தி தெளிந்த போது he said, அவன் சொன்னான், how many of my father's hired servant have bread enough and to spare, and I perish with hunger. என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். Whatever happened in his life, அவனுடைய வாழ்க்கையில என்ன எல்லாம் நடந்ததோ, now he started remembering his father. இப்பொழுது அவன் அவனுடைய தகப்பனை நினைக்கிறான். Do you pass through such situations? நீங்க அந்த மாதிரியான சூழ்நிலையில கடந்து சென்றிருக்கிறீர்களா? You know, you start remembering your father. நீங்கள் உங்களுடைய தகப்பனை ஞாபகப்படுத்த your heavenly father, உங்களுடைய பரலோக பரமபிதா, might be your earthly father, but above more your heavenly father. உங்களுடைய தந்தையாக இருக்கலாம், இல்லை பரலோக பரமபிதாவாகவும் இருக்கலாம். Now in verse 18 he says, 18ல அவர் சொல்கிறார், I will arise and go to my father, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், and will say to him, நான் சொல்லுவேன், Father, I have sinned against heaven and before you. தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். In verse 19, 19ல, and I am no longer worthy to be called your son, make me like one of your hired servants. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. And in verse 20, and he arose and came to his father, but while he was still a great way off, his father saw him and had compassion and ran and fell on his neck and kissed him. எழுந்து புறப்பட்டு அவன் தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். What was this prodigal son trying to do, this lost son? இந்த கெட்ட குமாரன் அவன் என்ன செய்ய முயற்சி செய்கிறான்? Because he knew that he was the worst of sinners, he squandered, he went against his father. Now nothing has worked well. Now I want to come back to the father, because now I know that my father's place is the best place. இப்பொழுது அவன் அவனுடைய அப்பாவை அவனுடைய தகப்பனை அவன் தெரிந்து கொண்டான். அவன் நினைத்தான், இப்பொழுது அவன் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த எல்லாவற்றையும் அவன் செலவழித்து விட்டான். இப்பொழுது அவன் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறான். இப்பொழுது அவன் நினைக்கிறான் தகப்பனுடைய இடம்தான் சிறந்தது என்று. And now he's every thought process is right.
அவன் நினைத்ததெல்லாம் சரிதான். But in verse 19, I am no longer worthy to be called your son. Make me like one of your hired servants. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லிக் கொள்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். He is trying to pay his father because of his condition. இப்பொழுது அவனுடைய நிலையினால அவனுடைய அப்பாவுக்கு இப்ப அவன் பணம் கொடுக்க பார்க்கறான். The father wants to give free everything. அவனுடைய தகப்பன் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்க விரும்புகிறார். The father through Jesus Christ wants to give us free forgiveness, forgive our sins freely. பிதாவானவர் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு இலவசமாக நம்மை மன்னிக்கிறார். But we looking into our own condition, looking inside, is now want to make a payment for that. ஆனால் நாம் நம்மளுடைய நிலையை நினைத்து, நம்மளுடைய சொந்த நிலையை நினைத்து நாம் இப்பொழுது அதற்கு ஒரு பணக்கிரயம் செலுத்த பார்க்கிறோம். He is saying like Lord, I don't Father, I don't want the position like how I was before and all. Make me like one of the hired servants, because you know about me, you have seen me who I am, so for that just make me a hired servant. இப்பொழுது அவன் தகப்பனே, நான் இப்பொழுது நான் உங்களுடைய பிள்ளையாக இருக்க எனக்கு தகுதி இல்லை, உங்களுடைய கூலிக்காரரில் வேலைக்காரரில் ஒருவராகவாச்சும் என்னை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். How many of us try to decide our position in God's hand looking into ourselves? எத்தனை பேர் நாம் நம்மையே பார்த்து கொண்டு தேவனுடைய கரங்களுக்குள் நம்மளுடைய நிலை என்னவென்று நாம் தீர்மானித்திருக்கிறோம். It is not that we can just use God's free forgiveness for our day to day running here and there and our own desires and passions. That's not what I'm trying to say. இது தேவன் நமக்காக இலவசமாக கொடுத்த மன்னிப்பை வைத்துக்கொண்டு நாம் நமக்கு சொந்தமாக நம்மளுடைய இச்சையின்படி நம்மளுடைய ஆசையின்படி இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறதில்லை. அதை நான் இப்ப சொல்ல வரவில்லை. I am saying this word for someone who desires to come back to the Lord. நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறது யார் ஒருவர் தேவனிடத்தில் திரும்பி வருவதற்கு வாஞ்சிக்கிறார்களோ அவர்களுக்கு. If it is every one of us, all the good. நாம் எல்லாருமாக இருந்தோம் என்றால் அது நல்லது. But it is not to convince someone who doesn't have the desire to come back to God, but wants to use God's free forgiveness as a license to go against God and sin against God more. That is not the purpose. ஆனால் பிதாவினிடத்தில் திரும்பி வருவதற்கு வாஞ்சியே இல்லாதவர்களுக்கு இல்லை, அவர்கள் அவர்கள் தேவனுக்கு எதிராக போவதும் அவர்கள் இஷ்டப்படி அவர்கள் வாழ்க்கையை வாழ்கிறவருக்கும் அது இது அல்ல. The beauty of that free forgiveness for the son was he was restored to a position, I think much higher, because he didn't even realize, I think, that there was such a position for him in that house. இப்பொழுது அந்த இளையகுமாரனுடைய நிலை என்னவென்றால் அவன் இன்னும் முந்தி இருந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக ஒரு நிலைக்கு அவனை புதுப்பித்திருக்கிறார்கள். அவனுக்கு அது கூட தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி ஒரு நிலை எனக்கு இருக்கா என்னுடைய அப்பா வீட்டுலன்னு. Till that time he would not have even realized that will a fatted calf be cut for him and enjoyed in the house for his sake. அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி ஒரு கொழுத்த ஆட்டை அவனுக்காக அடித்து அவனுக்கு அனுபவிக்கிறதுக்காக கொடுப்பார்களா என்று கூட அவனுக்கு தெரியாது. He would not have understood the value of the robe that he has received, the ring that he has received, the shoes that he has been given. அவனுக்கு தெரியாது அந்த அவனுக்கு கொடுத்த அந்த ஆடையின் விலை மதிப்பு என்ன, அவனுக்கு கொடுத்த அந்த மோதிரத்தின் மதிப்பு என்ன, அவனுக்கு கொடுத்த அந்த ஷூவின் மதிப்பு என்ன என்று. Now he can shout out and say, Lord, Father, thank you that day I ran with your possessions. Because of that only now I am receiving everything, இப்ப கத்தி நன்றி அப்பாவே, நான் அன்னைக்கு இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடினதுனால தான் இன்னைக்கு எனக்கு இதெல்லாம் கிடைக்குது என்று அவன் சத்தம் போடலாம். So now if you are thinking that I will take and run away and this will happen, God knows you very well. I also know you very well. இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா நான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுறேன் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வரேன் என்று தேவனுக்கு தெரியும் உங்களை, எனக்கும் தெரியும் உங்களை. But this has already happened in his life, but he can see that it is happening for his good. At this moment the prodigal son is saying, yes, I have found my father, I have known my father's heart, I have seen the kiss from my father, which I think he would not have whatever enjoyed before also. ஆனால் அவனுடைய இந்த கெட்டகுமாரனுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தது. ஆனால் இப்ப அவன் உணர்ந்து திரும்பி வந்து விட்டான். இப்பொழுது அவனுக்கு தெரிகிறது, இப்ப எனக்கு தெரிகிறது என்னுடைய தகப்பன் யார் என்று, என்னுடைய தகப்பனுடைய அன்பும் என்னுடைய தகப்பனுடைய முத்தமும் எனக்கு கிடைக்கிறது என்று. So the Lord not only
redeems us through his blood, but he has given this free forgiveness of sins. தேவன் அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால நம்ம மீட்டி எடுத்தது மட்டுமல்ல, நமக்கு இந்த இலவசமான மன்னிப்பையும் அவர் கொடுக்கிறார். But the good or the important factor in it is, இதுல ஒரு முக்கியமான பகுதி என்னவென்றால், even though the Lord has redeemed us through his son Jesus Christ, through his precious blood, he has freely forgiven our sins. பிதாவானவர் அவருடைய ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, விலையுயர்ந்த ரத்தத்தினால நம்ம மீட்டி எடுத்திருந்தாலும், இலவசமாக நம்ம மன்னித்திருந்தாலும், he wants us to know that fully. அதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். If everything has happened above and we don't know it fully, what can be the use? இது எல்லாம் மேலே நடக்கிறது, அதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அதனுடைய பயன் என்ன? How good it would have been, or it would be, இது எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இப்படி இருந்தால், if God has reconciled us with himself through Jesus Christ. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்குகிறார். Forgiven our sins through his precious blood. அவருடைய ரத்தத்தினால, அவருடைய விலையுயர்ந்த ரத்தத்தினால நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறார். But did not tell us about what he has done. ஆனால் அவர் என்ன செய்தார் என்று நமக்கு சொல்லவில்லை. Wouldn't it be marvelous that we will be struggling in this life thinking that I deserve hell. I deserve hell for all that I have done in my life. நாம் இந்த உலகத்துல இருந்துகிட்டு போராடிக்கிட்டு, நான் வாழ்க்கையில நான் செய்த எல்லா காரியத்துக்கும் நான் நரகம் தான் எனக்கு தகுதின்னு நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். Even though now I believe in Jesus, but all the things I have done, I only deserve hell. So we'll be believing in Jesus, but we'll be bent down with all the burdens and walking like a crippled man. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாலும் என்னுடைய பாவங்களினால, என்னுடைய காரியங்களினால நான் தகுதி இல்லாதவன் என்று நாம் இன்னும் பலவீனமாக கூனி குறுகி நடந்து கொண்டிருப்போம். Believing in Jesus, we might be thinking, however can God forgive us? நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்துக் கொண்டு தேவன் எப்படி நம்மை மன்னிப்பார் என்று நாம் நினைப்போம். Living our life miserable and unhappy with this one thought. இந்த ஒரு நினைப்பினால நம்மளுடைய வாழ்க்கையை மிகவும் துயரமாக, துன்பமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். But one surprise day, ஆனால் ஒரு அதிசயமான நாள்ல, when we meet Jesus, நாம் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது, Jesus says, இயேசு சொல்லுகிறார், because you believed in me, நீ என்னை விசுவாசித்ததினால் all your sins were forgiven. உன்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. You are so good in my eyes. நீ என்னுடைய கண்களுக்கு மிகவும் நல்லவனாக இருந்தாய். So now see, you can enter heaven and you can enjoy my presence. இப்பொழுது நீ பரலோகத்தில் நுழையலாம், நீ என்னுடைய பிரசன்னத்தை நீ அனுபவிக்கலாம். How will it be? இது எப்படி இருக்கும்? The one life that the Lord has given for us in this earth, we lived with the guilt of our sins, our life, what we did, unhappy, and thinking what God will think about us. All we led like that. And then one fine day, God gives us a surprise. At that time, it might be happy. Oh, wow, thank you. It's as if we don't have any money, and suddenly when you go, someone says, I have kept this much money for you. How happy you will be. So you might be happy like that. நாம் இந்த உலகத்துல நமக்கு தேவன் கொடுத்ததே ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கையை வைத்துக்கொண்டு இந்த உலகத்துல நாம் செஞ்ச பாவங்களை எல்லாம் நினைத்து கொண்டு, அதிலேயே குற்றமாக இருந்து கொண்டு, அதிலேயே உக்கி உருகி கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இங்க இருக்கும் பொழுது, ஒரு நாள்ல திடீர்னு இயேசு கிறிஸ்து நீ உன்னுடைய பாவம் எல்லாம் செத்து மேல போனதுக்கு அப்புறம், ஒரு நாள் எல்லாம் செத்து மேல போனதுக்கு அப்புறம், நாம் மரித்து இயேசு கிறிஸ்துவிடம் போனதுக்கு அப்புறம் அவர் உன்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, நீ என்னுடைய கண்களுக்கு நல்லவனாக இருக்கிறாய் என்றால், நமக்கு திடீர்னு யாரோ ஒருத்தங்க பணம் கொடுத்துட்டு, அன்னைக்கு நம்ம பணமே இல்லாம இருக்கிறப்ப நமக்கு பணம் கொடுத்தோன்னே எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், அந்த மாதிரி நமக்கு இருக்கும். Is this what God wants in our life? Is this how Lord wants us to lead our life?
இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையை தேவன் வழி நடத்த விரும்புகிறாரா? Sometimes we might be leading our Christian life, having faith in the Lord, believing in the Lord Jesus, but in such a miserable way might be. சில நேரங்களில் நாமும் இப்படிதான் இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்திருக்கிறோம், அந்த விசுவாசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி துன்பம் துயரம் உள்ளதாக இருக்கும். We only will be thinking that when I meet one day my Lord Jesus, then I don't know whether what He is going to choose for me. நீங்க நினைக்கலாம், நான் செத்ததுக்கு பிறகு ஒரு நாளைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது நான் எதை நான் தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் இருக்கலாம். Is it this way of life or is this way of death, you know? ஓ, இது ஜீவனுள்ள வழியா இல்ல இது மரணத்துக்கு உள்ள வழியா? Am I forgiven? Am I not forgiven? ஓ, நான் மன்னிக்கப்பட்டேனா நான் மன்னிக்கப்படவில்லையா? Am I reconciled? Am I not reconciled? நான் ஒப்புரவானேனா நான் ஒப்புரவாகவில்லையா? That's why the Lord reveals everything that He has done to His people. அதனால் தான் தேவன் அவருடைய ஜனங்களுக்கு அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். So that you can walk in this earth for the glory of God with that assurance. அப்பொழுது நீங்கள் இந்த பூமியில தேவனுடைய மகிமைக்காக உறுதியோடு நீங்கள் நடக்க You முடியும். can walk with this assurance that I have been washed by the blood of Jesus. I have been cleansed by the blood of Jesus. Hereafter the life I am living in this earth, I live in the power of the resurrected life of Christ. நீங்கள் இந்த உறுதியோடு நான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால சுத்தம் பண்ணப்பட்டேன், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டேன், அவருடைய வல்லமையினால நான் அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையினால இந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். So that we can live our life with the full assurance of faith. அப்பொழுது நாம் முழு உறுதியோடு விசுவாசத்தோடு நாம் வாழலாம். With the full assurance of the hope we have. நமக்கு இருக்கிற நம்பிக்கையின் முழு உறுதியோடு நாம் We வாழலாம். can live our life with rejoicing. நாம் நம்மளுடைய வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக We வாழலாம். saw that we stand in the grace that which we stand and rejoice. That's what we read the words. நாம் அந்த வசனத்தை தான் நாம் படித்தோம். அவர் பார்த்த அந்த கிருபையில் நின்று கொண்டு அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். We can live our life in this earth with peace with God. நாம் இந்த பூமியில வாழும் பொழுது தேவனோடு கூட சமாதானத்தோடு வாழலாம். Do you know that it is your birthright in Christ Jesus? உங்களுக்கு தெரியுமா இது கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுடைய பிறப்பு உரிமை என்று? As a born again believer in Christ Jesus, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மீண்டும் பிறக்கப்பட்ட விசுவாசியாக இருக்கும் when you பொழுது place your trust in Lord Jesus, you are born again. நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் பொழுது நீங்கள் மீண்டும் பிறந்தவர்கள். The assurance of your salvation is your birthright. உங்களுடைய ரட்சிப்பின் உறுதியானது உங்களுடைய பிறப்பு உரிமையாக இருக்கிறது. It is your birthright to know that you have peace with God. நீங்கள் தேவனோடு கூட சமாதானத்தோடு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வது உங்களுடைய பிறப்பு உரிமையாக It is இருக்கிறது. your birthright to know that you are reconciled to God. நீங்கள் தேவனோடு கூட ஒப்புரவாகி இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வது உங்களுடைய பிறப்பு உரிமையாக It is your birthright to know that your sins are forgiven. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்வது உங்களுடைய பிறப்பு உரிமையாக இருக்கிறது. Do you want to give up your birthright? உங்களுடைய பிறப்பு உரிமையை நீங்கள் விட்டு கொடுக்க விரும்புகிறீர்களா? You don't need to give it up because that is your assurance of your Christian life. நீங்கள் அதை விட்டு கொடுக்க தேவையில்லை. அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் உறுதியாக நிச்சயமாக இருக்கிறது அது. This is the riches of His grace. இதுதான் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யமாக இருக்கிறது. God has every right to ask us one day. தேவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது ஒரு நாள் நம்மை கேட்பது. The Lord Jesus can one day clearly and boldly ask us. ஒரு நாளைக்கு இயேசு கிறிஸ்து நம்மை தைரியமாக தெளிவாக நம்மை கேட்கலாம். Have you lived your life? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தீர்களா? In this earth. இந்த பூமியில. As my adopted son. என்னுடைய சுவிகார புத்திரர்களாக. He can ask that clearly. அதை அவர் தெளிவாக கேட்கலாம். At that time, oh, am I also an adopted son? Oh, thank you, at least now I know that. We have lost every of that benefits and the richness that was there in that adopted life. அந்த நேரத்துல நாம் நானும் ஒரு சுவிகார புத்திரனா, நன்றி, எனக்கு இப்பவாச்சும் அது தெரிஞ்சுச்சே என்று நாம். ஆனா இந்த வாழ்க்கையில நாம் எல்லாவற்றையும் நாம் அதை இழந்து விட்டோம். The Father has every right to ask us one day. பிதாவானவர் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது ஒரு நாள் நம்மை கேட்பார். Have we lived and enjoyed our life with the forgiveness of God? நீங்கள் தேவனானவர் நம்மை மன்னித்தார் என்பதில் உறுதியாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தீர்களா? You have lived as I have justified in the eyes of God, just as if I have not sinned.
நீங்கள் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நீதிமானாக, நான் பாவமே பண்ணாதவன் போல அவர் என்னை நீதிமானாக்கினார் என்று நீங்கள் வாழ்ந்தீர்களா? I humbly request one thing. நான் தாழ்மையாக உங்களை ஒன்று கேட்கிறேன். Don't get it wrong. நீங்கள் இதை தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். Don't just read justification, adoption, righteousness. Don't just read. நீங்கள் சும்மா படிக்காதீர்கள். நீதிமான்களாக்கப்படுகிறது, சுவிகார புத்திரம் எடுக்கிறது, நீதிமானாக்கப்படுகிறது, இதையெல்லாம் நீங்கள் சும்மா படிக்க வேண்டாம். Don't just always just say or pray about all these big terms when you're doing this. நீங்கள் இந்த பெரிய பெரிய வார்த்தைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் சும்மா அப்படியே ஜெபிக்காதீர்கள். இந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு, but meditate and stay in this adopted life. Learn to stay in it so that when you pray it comes from your heart as an adopted son. நீங்கள் இந்த சுவிகார புத்திரர் என்கிறதை நீங்கள் தியானம் செய்யுங்கள். தியானம் செய்து அந்த சுவிகார புத்திரன் என்கிறதில் நிலைத்து நின்று நீங்கள் அதை செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த சுவிகார புத்திரர் என்கிற உரிமை வரும். Do you know that we have the spirit of adoption in us, that we have adopted as the sons of God through Christ Jesus, so that we can cry Abba Father? That is an adopted son's privilege. உங்களுக்கு தெரியுமா, உங்களிடத்தில் புத்திர சுவிகார ஆவி இருக்கிறது என்று. நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் சுவிகாரம் எடுக்கப்பட்டோம். அப்பொழுது நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும் என்று. Do you know that we have been adopted son because of his grace? That is the richness of his grace in our life. உங்களுக்கு தெரியுமா, அவருடைய கிருபையினால, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதுனால நாம் புத்திரர்களாக சுவிகாரம் எடுக்கப்பட்டோம் என்று. Does your heart and your body, your feet, your hand rejoice that you are an adopted son of God? உங்களுடைய சரீரம், உங்களுடைய கைகள், கால்கள் எல்லாம் நான் தேவனுடைய சுவிகார புத்திரன் என்று நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதா, துதிக்கிறீர்களா? The Lord has every right to ask us one day. தேவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது நம்மிடத்தில் இதை கேட்பதற்கு. Let's all just stand to our feet and just submit to the Lord today. நாம் எல்லோரும் எழுந்து நின்று தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். There is nothing that we can do but just submit to the Lord. நாம் ஒன்றும் செய்ய முடியாது, நாம் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். The Lord is faithful in his part. தேவன் அவருடைய பங்கில் அவர் விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார். He has revealed the worth of his grace, the value of his grace, the effect of his grace. Everything has been revealed to us. அவர் நமக்கு அவருடைய கிருபையின் மதிப்பை குறித்து, விலையை குறித்து, அதனுடைய பலனை குறித்து எல்லாவற்றையும் அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். We just need to submit and surrender and trust in what he has given to us. அவர் நமக்கு கொடுத்த காரியங்களை நாம் நம்பி நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். Lord, I come to you. Let my heart be changed, renewed, flowing from the grace that I found in you. Lord, I've come to know the weaknesses I see in me will be stripped away by the power of your love. Hold me close, let your love surround me. Bring me near, draw me to your side. And as I wait, I'll rise up like the eagle, and I will soar with you. Your spirit leads me on by the power of your love. Just lift up and hold me close. Hold me close. Let your love. Yes, shout out to the Lord. Bring me near. Draw me to your.
And as I wait, eagle, I will soar. With your spirit, lead me on. By the power of your love. Thank you, Lord. Thank you, Lord, for your grace. Thank you, Lord, for your precious blood. The blood of Jesus Christ that saves me, that redeems me. Whatever is there, you, Lord, the one who has assigned and put a plan for each and every one here, Lord. We just want to plug into the plan that you have kept for us. However away we are, your free forgiveness is not far away from us, Lord. So we just, Lord, come near to you through the only way that you have kept for us, through Jesus. Those who call upon the name of Jesus will be saved. Those who call upon the name of Jesus will be saved. The word is near to your heart and your mouth. If the word is in your heart, if the word is in your mouth, if you confess with your mouth Jesus as Lord and believe in your heart that God raised Christ from the dead, you are saved. Lord, today, Lord, we just submit. Let's all just close our eyes. Each one of them, everyone, you can just close our eyes, because I just want to just ask if anyone wants to give your life to the Lord today. You can just lift up your hand so that I can just pray as well. No one else, everyone else just close. If you want to just give your life to the Lord Jesus today, you can just lift your hands and you can just pray for you. You can just put your hands. Thank you, Lord. We just want to thank you. And today, we just submit to you today, Lord. And we submit, Lord, each and everyone here, especially for our dear child who has submitted the life to the Lord. Lord, we pray, oh Father. It's nothing, Lord, that we can do, Lord. It is only you. Only you can move our hearts, Lord. We just want to respond to how you move our heart. And today, Lord, we just want to respond to the words that, Lord, has been served to us today. We just want to respond, Lord, with an open heart, with a conscience that doesn't come against, Lord. So today, Lord, we just submit. We just submit, Lord, our dear child, and everyone here, Lord. We pray that you will do a new thing. We thank and praise you, Lord, for the boldness that you give to your children. Lord, we pray that they will have the boldness to approach you, to enter the holiest, to be in your presence in all situations with boldness. And with the boldness and authority of Father, you'll be able to rebuke and break and bind all the works of the devil. And Lord, we'll be able to have the boldness, Lord, to come into the Father's house. All that is in the Father's house is yours. All that is in the Father's house is yours. For the glory of God, we just submit and surrender. Lord, we look forward for great things that you do in your people's life. Lord, we are no more the prodigal son. We are the son whose eyes are opened with the Father's love being revealed, and we marvel in it, Lord. In Jesus' name we pray. Amen. Amen.